இது என்ன ரீசன், எதற்காக இந்த தேர்வுகளை நடத்தாம முடியாமல் இடைப்பட்ட காலத்துல நடத்த முடியாமல் போனது அப்படின்னு சொல்லிட்டு தேர்வுத்துறை வட்டாரங்களும் நமக்கு தகவல் தெரிவித்துள்ளன. என்ன அப்படின்னா, தேர்வுக்கு முந்தைய நாட்களில் தேர்வு கால அட்டவணை திருத்தம் செய்தால், இவங்க சொல்ற மாதிரி ஒருவேளை தேர்தலுக்கு முன்னதாக தேர்வுகளை நடத்தி திருத்தம் செய்தால் அந்த தேர்வு அட்டவணையை தேர்தல் ஆணையத்திடம் காமித்து அனுமதி பெற வேண்டும். இதன் காரணமாகத்தான் ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் முடிந்த பிறகு எஞ்சிய 2 தேர்வுகளை கல்வித்துறை நடத்த முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த தேர்தல் காரணமாகத்தான் இந்த அட்டவணையில் திருத்தம் செய்ய முடியாமல் போனது. ஒருவேளை இந்த தேர்வுகளை தேர்தலுக்கு முன்பாக 19ஆம் தேதிக்கு முன்பாக அட்டவணையை திருத்தம் செய்திருந்தால் இந்த அட்டவணையை பள்ளிக்கல்வித்துறை தேர்தல் ஆணையத்திடம் முன் அனுமதி பெற்ற பின்னர் தான் இதனை வெளியிட்டு தேர்தலை நடத்த முடியும். அதனாலதான் இந்த தேர்தல் அட்டவணை இந்த தேர்தலை முடிந்த பின்னர் இந்த ஏப்ரல் 22ஆம் தேதி வரை இந்த தேர்வு நீடுவதற்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை தகவல்கள் வெளியாகியுள்ளது. சோ இது தொடர்பான பல்வேறு தகவலை தான் நம்முடைய சேனல் நண்பர்களுக்காக நாம கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். சோ இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத நீங்க பதிவு பண்ணுங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீங்க. பை பை.